பாரதி ராஜாவுக்கு எத்தன காதல்கள் தெரியுமா? முதல் காதல கடைசி வரைக்கும் அவரு மறக்கவே இல்ல. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்னைக்கு உடல்நலக் குறைவால உயிரிழந்திருக்காரு. அவரோட உடலுக்கு முதலமைச்சர் விஜய், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அப்புறம் திரையுலக பிரபலங்கள் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் அவரோட இறுதிச் சடங்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த திரைத்துறையையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. தமிழ் சினிமாவ புரட்டி போட்ட இயக்குனர்கள்ல ஒருத்தர் பாரதி ராஜா. 80கள்ல அவர் இயக்குன படங்கள் தான் பலரும் சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு உத்வேகமா இருந்துச்சு. அவர் இயக்குன முதல் படமே மெகா ஹிட் ஆச்சு. முதல் படத்தோட வெற்றி பாரதி ராஜாவ உச்சத்துல கொண்டு போய் நிறுத்துச்சு. உச்சத்துக்கு போன பின்னாடி மேற்கொண்டு பொறுப்பா மாறினாரு. தொடர்ந்து அவர் இயக்குன அத்தன படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. இதன் காரணமா தென்னிந்திய திரையுலகத்துல தவிர்க்க முடியாத இயக்குனரா அவர் மாறினாரு. அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு எக்கச்சக்க பேரை அவரு அறிமுகம் பண்ணியிருக்காரு. ராதா, ராதிகா, ரேவதி, பாண்டியன், கார்த்திக், நெப்போலியன், பிரியாமணி, காஜல் அகர்வால் அப்படின்னு பல பேரு அவரோட அறிமுகங்கள் தான். அவரு அறிமுகம் செஞ்சவங்களும் சளைச்சவங்க கிடையாது. தென்னிந்திய சினிமாக்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலயும் தங்களுக்குன்னு தனி இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இயக்குனரா மார்க்கெட் போன பின்னாடி தன்னோட ரூட்ட மாத்துன அவரு நடிகரா கலக்குனாரு. பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை அப்படின்னு பல படங்கள்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினாரு. நிலைமை இப்படி இருக்க, அவரோட மகனான மனோஜ் போன வருஷத்துல திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துட்டாரு. அவரோட உயிரிழப்பு இயக்குனர் இமயத்த சரிய வச்சிருச்சு. தீவிரமான மன உளைச்சல்ல அவர் இருந்ததாவும் அவருக்கு நெருக்கமானவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உடல்நலக் குறைவும் ஏற்பட மருத்துவமனையில வச்சும் வீட்ல வச்சும் மாறி மாறி சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. ஆனா சிகிச்சை பலனில்லாம இன்னைக்கு அவரு உயிரிழந்துட்டாரு. அவரோட உயிரிழப்பு பலரையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் நேர்ல போய் சந்திச்சு அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த நிலையில காதல் பத்தி பாரதி ராஜா பேசின வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த பேட்டியில அவரு காதல் கொஞ்சம் கொஞ்சமா கருத்தரித்தது. 9ஆம் வகுப்புல நான் செஞ்ச காதலோட ஈரம் வேற எதுலயுமே இல்ல. அதுக்கு பின்னாடி 2, 3 காதல்கள் செஞ்சேன். அதையெல்லாம் தாண்டித்தான் வந்தேன். இருந்தாலும் முதல் காதல மறக்க முடியல. அந்த முதல் உணர்வு தான் மரமா வளரும். இடையில இன்னொரு செடியும் வளரும். ஆனா அந்த மரத்துக்கு ஈடா வளராது. முதல் காதல்ல நேசம் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு.